இந்த கொடுமையை கேளுங்களேன். ஏன்னா இன்னைக்கு போகி அப்படின்றதையே மறந்துட்டேன். மார்னிங் தான் ஹஸ்பண்டோட அக்கா ஹாப்பி போகி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல விஷ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து தான் இன்னைக்கு போகியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல இருந்தேன். அதுக்குள்ள என் வீட்டுக்கார் வந்துட்டு போகி அன்னைக்கு தான் நான் காப்பு கட்டணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாக்கை கொடுத்துட்டாரு. நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன், பொங்கல் முடிஞ்சு தான் போகி பண்டிகை வரும், அதுக்கப்புறம் தான் காப்பு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சது பொங்கலுக்கு முன்னாடியே போகி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவசர அவசரமாக போய் காப்பு கட்டுறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு 12 மணிக்குள்ள காப்பு கட்டி முடிச்சாச்சு. மார்னிங் வந்து கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்ருந்தோம். அதனால மதியம் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு குழப்பம். என்னன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அது இல்லாமல் பொங்கல் வேறு. அப்போ நாளைக்கு எப்படின்னாலும் வந்து சாம்பார் தான் வைக்கணும். இப்போ என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா தக்காளி ரேட்டு தான் கம்மியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கும் வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போல்லாம் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நேற்று ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாருல, அதில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி குலோப் ஜாமும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதனால் ஒன்று எடுத்து அப்படியே பவுலில் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான நாள் ஏதாச்சும் மறந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வ்ளாகில் பார்க்குறேன்.